எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஸ்கூல் பொண்ணு அவ ஸ்கூலுக்கு போகும்போது கொல்லப்படுறா. பட்ட பகல்ல கொல்லப்படுறா. இதை நீங்க ஏதோ ஒரு சினிமா அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. சினிமால இப்படி ஒரு சீன் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலுக்கு போற ஒரு பொண்ணை +2 படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணை ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றான். அந்த பொண்ணு ஒத்துக்கல. அதனால பட்ட பகல்ல அந்த பொண்ணை இந்த பையன் வெட்டிட்டான். இப்ப இந்த சீனை சினிமாவில் வச்சா கூட பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் அவுடேட் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். ஏன்னா இன்னைக்கு டே பை டே நமக்கு டெக்னாலஜி அதிகரிக்குது, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த குற்றங்கள், கிரைம்ஸ், இதுக்கு மட்டும் இந்த அவுடேட் ஆகிற விஷயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது போல. ஏன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா சேராங்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க, ராமேஸ்வரத்துல. பாருங்க, ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரம் அந்த இடத்துல. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போறாங்க. இவங்க ஒரு 12th படிக்கிற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணை 21 வயசு ஒரு பையன், ஒரு கிரிமினல், ஒரு கிறுக்கன், அவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த பொண்ணை தொடர்ச்சியா லவ் பண்றேன் என்ன திருப்பி லவ் பண்ணு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த அக்யூஸ்ட் பேர் பார்த்தோம்னா முனியராஜ். இவன் இந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த அக்யூஸ்ட் 21 வயசு தான். இது இந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க அப்பா பேர் மாரியப்பன். சோ இது தெரிஞ்சிருந்து இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அந்த பையனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கள ஒரு மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி உங்க பையன் தேவையில்லாம என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், பாத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி அந்த மாதிரி அலர்ட் தான் பண்ணியிருக்காரு. சும்மா மிரட்டின மாதிரி கூட எங்கேயுமே நியூஸ் வரல. சும்மா போய் சொல்லிதான் சொல்லியிருந்திருக்காரு போல. இதான் இவர் பண்ண தப்புன்னு நான் நினைக்கிறேன். இவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிட்டனா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துட்டு இருக்கணும். ஏதோ இவர் அன்அபிஷியலா அவுட் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்டில் பண்றதா நினைச்சிட்டு பண்ணியிருந்திருக்காரு. இந்த பையன் இதுக்கப்புறம் தான் இன்னும் டென்ஷன் ஆயிருந்திருக்கான். உங்க அப்பாவே விட்டு பேசுவியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணை என்ன பண்ணிருக்கான், நீங்க லவ் பண்றியா பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பட்ட பகல்ல, அதாவது பிராட் டேஸ் லைட் அப்படின்னு மீடியால சொல்றாங்க. இந்த பிராட் டேஸ் லைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பட்ட பகல்ல இந்த பொண்ணை வெட்டி கொண்டிருக்கான். இதுல சோகமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்திருக்கா. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்கா. அந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்க ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இது நடந்தது பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமை காலையில. இப்ப நான் வீடியோ எடுத்துட்டு வியாழக்கிழமை. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கறத சொல்லுங்க. இது மிகப்பெரிய ஒரு அட்டென்ஷனை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கிரியேட் பண்ணிருக்கு. நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மீடியா இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பல அரசியல் கட்சியோட அந்த தலைவர்கள் அவங்களும் இதை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு உண்மையிலே ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஏன்னா இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிதான். ஏன்னா இந்த சட்ட ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் பெண்கள் பாதுகாப்பு, உமன்ஸ் சேஃப்டி அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன சொல்றதே எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனை எங்கள்கிட்ட விடுங்க, போலீஸ்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வேற விஷயம். உண்மையிலேயே ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இது. நம்ம எல்லாமே கண்டிப்பா வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். ஸோ இதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்டெப் நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுக்கணும், போலீஸ் சைட்ல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. பெண்களுடைய பாதுகாப்பு, உமன் சேஃப்டி, கேர்ள்ஸ் சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணோட ஃபாதர் நான் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷனை நல்லா போலீஸ் ஸ்டேஷன் ஹெல்ப் பண்றாங்களா ஹெல்ப் பண்ணலையாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஒர்க்குள்ள இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இல்லாம போலீஸே என்ன பண்ணும் அப்படின்னா என்கரேஜ் பண்ணும். இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னா எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பொறுக்கிங்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா தூக்கி உள்ள தூக்கி போடணுங்க. நான் உள்ள தூக்கி போட்டு அவனை என்ன பண்ணும் அப்படின்னா ஜெயில போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜெயில போட்டு அதை நியூஸ்ல போட்டு விட்டோம்னா ஒரு இவனை பார்த்து ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க. ஸோ அதுதான் இவங்க பண்ண தப்பு. இன்னைக்கு அந்த பொண்ணு செத்து போயிட்டா, இவனை ஜெயிலில் கூட்டு போயிட்டு இவனுக்கு என்ன தூக்கு தண்டனையே வாங்கிட்டா கூட போன உயிர் திரும்பி வரப்போறது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாதுகாப்பா இருக்கணும். ஸோ இன்னுமே பப்ளிக் மத்தியில நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். போலீஸ் தான் அதை கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா பப்ளிக் மத்தியில அவேர்னஸ் கவர்மெண்ட் ஒரு வீடியோ போட்டு போயிடலாம், இல்ல நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் அவர் கூட ஒரு வீடியோ போடலாம், அதெல்லாம் வேற விஷயம். பட் கிரவுண்ட்ல ஒவ்வொரு தெருவா போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்க இருக்கோம், எந்த பிரச்சனைனாலும் எங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க
உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம், அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணக்கூடிய பசங்களை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி தெருவா வந்து போலீஸ் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து போலீஸ் மேல வந்து ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா குறைஞ்சது கண்டிப்பா போலீஸ்லயா வந்து போவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா இத்தனைக்கும் இந்த பொண்ணோட அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் போய் அந்த அக்யூஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்து சொல்லியிருக்காரு, அலர்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஆனாலும் வந்து இது வந்து இன்னும் தான் அந்த பிரச்சனையை அதிகரிச்சு அந்த பையனை வந்து கொள்ளவே வச்சிருக்க அந்த பொண்ணை. அப்போ வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா கவர்மெண்ட் போலீஸ் இவங்களாம் வந்து இன்னும் கிரவுண்ட்ல வந்து பப்ளிக் மத்தியில் அந்த ட்ரஸ்ட்டை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும். போலீஸ்ல போனோம்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கிடைக்கும், இது வந்து கண்டிப்பாக நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு வந்து வரணும். இந்த நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்டோட பொறுப்பு, போலீஸோட பொறுப்பு. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ நீங்க நினைக்கிறீங்க இந்த நியூஸை பற்றி அப்படிங்கிறத எனக்கு இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.